அன்பார்ந்தவர்களே, அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நிலங்களையும் ஆக்கிரமிக்க வேண்டும், தனக்கு அடிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால் அண்டை நாட்டின் நிலங்களை ஆக்கிரமித்து கொண்டே சென்றான். அப்படி செல்கின்ற பொழுது ஓரிடத்திலே ஓய்வெடுத்தான். தன்னுடைய குதிரைகளுக்கு புல் தேவைப்பட்டது. தன்னுடைய பணியாளை அனுப்பி புல்லை தேடச் சொன்னான். சுற்றுப்புறம் எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை. ஒரு வீட்டின் முன் சென்று கதவை தட்டினான். ஒரு பெரியவர் வெளியே வந்தார். அவரிடத்திலே கேட்டான், எங்களுடைய குதிரைகளுக்கு புல் தேவைப்படுகின்றது, அரசர் உங்களிடத்திலே புல்லை கேட்க சொன்னார். அதற்கு அந்த பெரியவர், இங்கு எங்கும் புல் இல்லை, ஆனால் புல் இருக்கின்ற இடம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். உங்களுடைய அரசர் வந்தால்தான் நான் காட்டுவேன் என்றார் அந்த பெரியவர். உடனே அந்த சேவகன் சென்று தன்னுடைய அரசரை அழைத்து வந்தான். அந்த பெரியவரும் அரசரை அழைத்து கொண்டு புல் இருக்கின்ற இடத்தை நோக்கி அவரை கூட்டிச் சென்றார். ஒரு புல்வெளி வந்தது. அரசர் இதுவா என்று கேட்க, இதுவில்லை அரசே என்று சொல்லி இன்னும் சற்று தூரம் அழைத்து சென்றான். சிறிது தூரம் சென்ற பிறகு அரசன் மீண்டுமாக மற்றொரு புல்வெளியை கண்டார். அந்த பெரியவரிடத்திலே இதுவா என்று கேட்டதற்கு இதுவும் அல்ல என்று அவர் சொல்லி இன்னும் நடக்க ஆரம்பித்தார். மூன்றாவது ஒரு புல்வெளியை கண்ட அரசர் இதுவா என்று கேட்க அந்த பெரியவர் ஆம் இதுதான் என்று சொல்லி தங்களுடைய குதிரைகளை இங்கு கொண்டு வந்து நீங்கள் மேய்க்கலாம் என்று அவரிடத்தில் சொன்னார். அதற்கு அரசர், பெரியவரே, நாம் வருகின்ற வழியிலே 2 புல்வெளிகளை கண்டோம், அங்கு ஏன் என்னுடைய குதிரைகளை மேய்க்க சொல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த பெரியவர், அரசே, அந்த நிலங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு உரியவை, இதுதான் என்னுடைய நிலம். இந்த நிலத்திலே தாராளமாக உங்களுடைய குதிரைகளை மேய்க்கலாம். மற்றவர்களுடைய நிலத்திலே உங்களுடைய குதிரைகளை மேய்ப்பதற்கு நான் எப்படி அனுமதி தர முடியும் என்று அந்த பெரியவர் கேட்டார். இது என்னுடைய நிலம், இதிலே உங்களுடைய குதிரைகளை தாராளமாக மேய்க்கலாம் என்று அந்த பெரியவர் சொன்னாராம். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அந்த அரசருக்கு முள் குத்தியது போல தன்னுடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு, அதாவது இந்த உலகத்தையெல்லாம் நான் எனதாக்கி கொள்ள ஆசைப்படுகிறேனே, இந்த மனிதரை போல எதற்கும் ஆசை கொள்ளாமல் வாழ வேண்டும். நோன்பு இருக்கும் இக்காலத்திலே நாம் செய்ய வேண்டியவை எவை, தவிர்க்க வேண்டியவை எவை என்பதை எசையா இறைவாக்கினர் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார். வேலையாட்களை ஒடுக்குவது, பிறரை கொடுமைப்படுத்துவது, பிறரோடு சண்டையிடுவது, பிறரை தாக்குவது போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் என்றும், பசித்தோருக்கு உணவு பகிர்ந்தளிப்பது, தங்க இடமில்லாதவர்களுக்கு தங்க இடம் கொடுப்பது, உடை இல்லாதவர்களுக்கு உடுத்த உடை கொடுப்பது போன்றவையே உண்மையான நோன்பு. இவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று எசையா இறைவாக்கினர் கேட்டுக்கொள்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? பிறரை அன்பு செய்வதா, அடிமைப்படுத்துவதா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.